ஹாய் கைஸ், வெல்கம் டு துபாயும் நானும். இன்றைக்கி பிரியாணிக்கே டஃப்பு கொடுக்குற மாதிரி ஒரு சிக்கன் புலாவ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு 600 கிராம் போன் உள்ள சிக்கனாக எடுத்திருக்கேன். அது கூட அரை கப் தயிரை நல்லா விஸ்க் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கையோட அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனைஸ், பே லீஃப் இதெல்லாம் சேர்த்து நம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். அதனால் லிட்டை க்ளோஸ் பண்ணி வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். ஒன்ஸ் இந்தளவுக்கு நல்லா ஆனியன் கேரமலாகி ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இது கூடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே சிக்கன் வேகிற முடியும் நம்ம குக் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா குக்காகி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அரை கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை, அரை கைப்பிடி அளவு புதினா தழை சேர்த்துட்டு ஒரு அரை லெமனை மட்டும் ஸ்க்யூஸ் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நல்லா தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த அரிசியை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுடலாம். இடையில ஒரே ஒரு தடவை கிளறிக்கோங்க. ஒன்ஸ் அரிசியும் சிக்கனும் சமமானதுக்கப்புறமா தம் போட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் தம்மில் வச்சதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் புலாவ் ரெடியாக இருக்கும். இது நல்லா பொலன்னு உதிரியாக ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க.